அனைவருக்கும் இனிய வணக்கம். செங்கால பொழுதொன்றில் செந்தேன் தொடுத்து சிங்கார தமிழோடு சிந்த பெருக அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். TSS செல்ம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பு கவியரங்கம். 2025 காலடி வைத்திருக்கின்றோம். புத்தாண்டை புதிய ஒரு நோக்கோடு புது யுகத்தோடு புறப்பட தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் புத்தாண்டை வாழ்த்தியும் பொங்கலை வாழ்த்தியும் அந்த புதுமைகளையும் பெருமைகளையும் சொல்ல வேண்டிய நேரமாக இந்த சிறப்பு கவியரங்கு அமைய போகிறது. இணைந்து இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கால விடியலும் எழுந்துள்ள எண்ணங்களும் சிறப்பாக உங்களுக்கு மலரட்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று நாங்கள் இந்த சிறப்பு கவியரங்கத்தில் 2 தலைப்புகள் கொடுத்திருக்கிறோம். அந்த தலைப்புகள் ஊடாக நீங்கள் விரும்பிய தலைப்புகளில் கவி பாடலாம் என்று கொடுத்திருந்தேன். அந்த வகையில் பூக்கட்டும் புது வசந்தம், புத்தாண்டின் புது விடியல், தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும் என்ற தலைப்புகளின் ஊடாக இன்றைய கவியரங்கம் நகரப்போகிறது. தலைமை கவிக்கு முதல் நான் நேயர்களை அழைத்துக் கொள்ளுகிறேன். காரணம், இறுதியில் என் கவியை தருகின்றேன். அந்த வகையில் முதலில் இணைந்து கொண்ட சுரேஷ் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வில் இன்று இணைந்து கொள்பவர்களை ஒரு முறை பெயர் சொல்லி வாழ்த்தி கொண்டு, சுரேஷ் பாரதி சிறந்த ஒரு கலைஞர், சிறந்த ஒரு கவிஞர். இளம் முனைவர் சேனா ராஜேந்திரன் சிறந்த ஒரு ஆசிரியர், சிறந்த ஒரு கவிஞர். சிவசெல்ல மாரிமுத்து தூய தமிழ் பற்றாளர், சிறந்த ஒரு தமிழ் கணித ஆசிரியர். பத்மலோஜினி திரு பிரித்தானியாவின் பிரெஞ்சு மொழி ஆசிரியர். முனைவர் போ வனிதா ஓம்கல கல்லூரியின் சிறந்த பேராசிரியர். அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் சுவிட்சர்லாந்து நாட்டின் சிறந்த மரபு கவிஞர், சிறந்த ஒரு ஆசிரியர். இவர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அதற்கு முதல் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களாம் தாய் நிலத்திலிருந்து தமிழ் பற்றோட சிறந்த ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு கலைஞரும் கூட. அப்படியான ஒரு சிறந்தவர் இன்று எங்கள் நிகழ்வில் கலந்து கொள்ள எமக்கும் மற்ற மகிழ்ச்சி. இவ்வளவு பேரையும் தான் நாங்கள் அன்போடு அழைத்துக் கொண்டு திரிபுர சுந்தரி சொல்லிட்டேனே முதலே. சாரி திரிபுர சுந்தரி, இளம் முனைவர் திரிபுர சுந்தரி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். மறக்க மாட்டேன். சிறந்த கவிஞர், நல்ல ஆர்வமுள்ள தமிழ் பெண்மணி. உண்மையிலேயே எந்த நிகழ்ச்சி என்றாலும் உடனடியாக முன்னுக்கு பெயர் போடுறது அவரும் சுரேஷ் பாரதியும். ஆர்வமுள்ள ஒரு பெண்மணி. இந்த ஹேண்ட்போனில வச்சிருக்க மேல தட்டுப்பட்டுட்டது உங்களோட பெயர். சரி, அனைவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சி கூடாக செல்வோம். வாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டுதான் இதில் முதலாவதாக நீங்கள் சுரேஷ் பாரதியை அழைத்துக் கொள்ளுகின்றேன். அவர் வேலை இடத்திலும் நிற்கின்றார், மகிழ்ச்சியாக இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்றார். முதலில் உங்களை அழைத்து இறுதியில் என் தலைமை கவியோடு நிறைவாக்குவோம். வாருங்கள் சுரேஷ் பாரதி அவர்களே, தாருங்கள் உங்கள் தமிழ் கவிதையை. வணக்கம். கேக்குதா? கேக்குது. முதலில் வணங்கி இன்றைய நிகழ்விற்கு சுரேஷ் மன்னிக்க வேணும், சத்தம் சரியாக வரவில்லை. சத்தம் சரி. நீங்க நிக்கிற பொசிஷன் ஏதோ பிழை போல கிடாக்கு. ஒருக்கா பாருங்க, அல்லது வெளியால கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, கேக்குதா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? ஓம் கேக்குதா? இல்ல சுரேஷ், நீங்க நிக்கிற பொசிஷன் ஆசிங்க பாப்பம். சுரேஷ் ஒருக்கா செட் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் இந்த கவியரங்கம் தொடங்கிக்க நீங்கள் வேலை இடத்தில் இருப்பதனால் எடுக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டேன். உங்களோட தொழில்நுட்பம் என்னவோ சதி செய்கிறது. பிளீஸ் ஒருக்கா, ஏனென்றால் கவியரங்கம் தொடக்கம் எப்போதுமே
மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த இடையூறுகள் அற்று நாங்கள் ஒரு புதிய ஆண்டில பயணிக்கிறோம். அது கூட எங்களுக்கு புதிய ஒரு புதுமையை தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு முதலில் திரிபுர சுந்தரி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் திரிபுர சுந்தரி. வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம். TSS செல் அவர்கள் அமைப்பிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழே உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்புக்கும் நீயே கடல் கடலாகி நில், எண்ணுவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே உயிர்ப்பதும் உன்னையே, என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தலைப்பு எப்பொழுதுமே சகோதரி அவர்கள் கொடுப்பார்கள். இன்னைக்கு 4வது தேதி அப்படிங்கிற காரணத்தினால நான் தமிழ் மகளை தை மகளை எதிர்பார்த்து என்னுடைய கவியை நான் தருகிறேன். தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும் என்னுடைய தலைப்பு. தை மகளே வருக தரவுகள் கொண்டு தருக, தை மகளே வருக தரவுகள் கொண்டு தருக, தையும் தமிழும் இணைந்தே இன்பம் சேர்க்கும், தையும் தமிழும் இணைந்தே இன்பம் சேர்க்கும், மாதங்களில் தை மங்கள மாதம், மொழிகளில் தமிழ் உயர் தனி செம்மொழி, மாதங்களில் தை மங்கள மாதம், மொழிகளில் தமிழ் உயர் தனி செம்மொழி, தையை தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக அமைய போராடியவர் பல்லாயிரம், தையை தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக அமைய போராடியவர்கள் பல்லாயிரம், தமிழே உலகெல்லாம் பறந்து பரவி உலா வருகிறது, தமிழோ உலகெல்லாம் பறந்து பரவி உலா வருகிறது, தைப்பொங்கல் மங்களம் பெருக்கும், தைப்பொங்கல் மங்களம் பெருக்கும், தமிழோ அமுத மொழிகளில் ஒன்று, தமிழே அமுத மொழிகளில் ஒன்று, ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இனிமை சேர்க்க பிறக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இனிமை சேர்க்க பிறக்கட்டும், தமிழும் அதுபோல் தரணி எல்லாம் செழிக்கட்டும், தமிழும் அதுபோல் தரணியெங்கும் செழிக்கட்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் திரிபுர சுந்தரி அவர்களே. அதாவது தையும் பிறக்கட்டும் தமிழும் தமிழ் மகளையும் வரட்டும் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். அதாவது தை மாதம் பிறந்து விட்டால் வழி பிறக்கும் என்று சான்றோர்கள் சொல்லி வைத்தது மிக மிக உண்மையானது. ஏனென்றால் 1ஆம் தேதி வரவே எங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது என்று ஒரு புத்துணர்வு மனதிற்குள் வருகின்றது. காரணம், ஒரு புதுமை எண்ணத்தை மனதில் விதைத்துக் கொள்ளுகிறோம். அந்த வகையில் அவர் சொல்றார், தைமகளும் வரட்டும் தரவுகள் கொடுக்கட்டும். அதாவது செழிக்கக்கூடிய வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால் தரவுகளாலேயும் அந்த வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே நேரம் அந்த பிறக்கிற தை இன்பமாக இருக்க வேண்டும், அதாவது தமிழோடு இணைந்து இன்பத்தை தர வேண்டும் என்று அவர் வாழ்த்திய வாழ்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதுதான். மங்கள மாதம் தை என்று ஆன்றோர்கள் எப்படி வைத்தார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஏன் தைதான் முதல் மாதம், மார்கழிய முதல் மாதமா வைத்திருக்க கூடாதா என்ற கேள்வி இருக்கின்றது. அதுக்கு அவர்கள் தமிழில பல பாடல்களை பாடி ஏன் அந்த தை சூரியன் ஒளி அது எத்தனை கிராட்டில வருகுது, அதின் கோணங்கள் அத்தனையுமே அவர்கள் பார்த்துத்தான் அந்த சூரிய ஒளியின் கிரகணத்தை கொண்டு கணிச்சதுதான் அந்த தை மாதத்தின் விடியல். ஆகவே அதுதான் நான் நினைக்கிறேன் விஞ்ஞான விளக்கம். உலாவரும் தை, அதாவது இந்த உலா வருகிற மாதம் உலா வருகின்ற மாதமும் உண்மையாக தமிழே அமுத மொழி உண்டு, ஒவ்வொருக்கும் அந்த தமிழ் அமுத மொழியாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி சென்றார். சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் திரிபுர சுந்தரி அவர்களே. தமிழ் பிறந்திருக்கிறது, தை மகளும் தமிழ் மகளும் எங்களுக்குள்ள இருந்து ஒளி தர வேண்டும் என்பதை உங்கள் கவிதை மூலம் கேட்டுக்கொள்கிறோம். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள் திரிபுர சுந்தரி, அழகான கவிதை. அடுத்து நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களை அழைத்துக் கொள்கிறோம். பாருங்கள், இயற்கை சூழலில் இனிதாக ஒரு பெண். அதாவது வெள்ள வானத்தில அந்த சூரியனை பார்த்தால் ஒரு முகத்தில் எப்படி திலகம் இருக்குதோ அப்படி அவருடைய திலகமும் அதை காட்டிக் கொண்டு வருகிறது. அந்த இயற்கை சூழலில் இங்கிதமாக அவரை அழைத்துக் கொள்ளுகிறேன். சிவரூபன் சர்வேஸ்வரி. வணக்கம். வணக்கம்.
மதிப்பிட முடியாத மாணிக்க தமிழால் தரம் பிரித்திட முடியாத இயற்கை அன்னை மொழியாம். மதிப்பிட முடியாத மாணிக்க தமிழால் தரம் பிரித்திட முடியாத இயற்கை அன்னை மொழியாம். கலைத்திட முடியாத கலைத்தாயின் அருளால் நிலைத்திடும் என்றே இவ்வரங்கிற்கு வருகிறேன். நிலைத்திடும் என்றே இவ்வரங்கிற்கு வருகிறேன். கவியரங்கு தலைவராகவும் நடுவராகவும் இருக்கின்ற நடுமைக்கு வணக்கம் கூறி நம் மணிகளாக வந்திருக்கும் மக்களுக்கும் ஒரு வாழ்த்து கூறி செம்மை மொழியாம் என்று அதனால் ஒரு வணக்கத்தை கூறி செப்புகிறேன் என் கவிதையினை. செம்மை மொழியால் வணக்கம் கூறி செப்புகிறேன் என் கவிதனை. தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும். தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும். தங்க தமிழே தளராத மொழியை மங்காத புகழினை பாடவும் வைக்குமம்மா. தங்க தமிழே தளராத மொழியே மங்காத புகழினை பாடவும் வைக்குமம்மா. பொங்கும் தமிழும் புவியாளும் நிலையும். பொங்கும் தமிழும் புவியாளும் நிலையும். கலைமேவும் கண்டதே பண்டிகைகளும் இதனூற்றே. கலைமேவும் கண்டதே பண்டிகைகளும் இதனூற்றே. தையும் பிறந்துவிட முற்றம் துலங்கிவிடுமே கோலங்களால். தையும் முற்றமும் துலங்கிவிடும் கோலங்களால் துலங்கிவிடும் கோலங்களால் வலியும் பிறந்திடவே வாய்ப்புகளும் வருமென்போம். வலியும் பிறந்திடவே வாய்ப்புகளும் வருமென்போம். பண்டிய காலமும் தொட்டே வரை பாயுமே அருவியாய். பண்டிய காலம் தொட்டே பாயுமே அருவியாய். தொல்பொருள் காப்பியமும் ஓலை சுவடிகளில் வடித்ததும் வரலாறே. தொல்பொருள் காப்பியமும் ஓலை சுவடிகளில் வடித்ததும் வரலாறே. வண்ண தமிழெடுத்து வகையாய் கவி வடித்து சொல்லவும் வைத்திருமே. வண்ண தமிழெடுத்து வகையாய் கவி வடித்து சொல்லவும் வைத்திருமே. பாரெல்லாம் கொண்டாடும் பைந்தமிழும் ஒரு நந்த வனமாய். பாரெல்லாம் கொண்டாடும் பைந்தமிழும் ஒரு நந்த வனமாய். அறமதில் நின்றாடும் அழகு நிலா அகத்தினிலே இகமதில் தோன்றிய இனிய மொழி வாழியவே. சிலைமேலே எழுத்தும் செந்தூரம் வீசிடவே. துளியாத நிலையாகி கரையாத இடமாகி விரட்டிவிட முடியாத வரமாகி கீதமும் இசைத்திடுமே. தையுமோ பிறக்கட்டும் எங்கள் தமிழுமோ செழிக்கட்டும். தையுமோ இங்கு பிறக்கட்டும் எங்கள் தமிழுமோ நன்கு செழிக்கட்டும். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், அதாவது செம்மொழியில் செப்பிய கவிதையை சிங்காரமாய் கேட்டு ரசித்தோம். ஆம், அந்த காற்று, அதாவது உண்மையிலேயே அந்த இயற்கை சூழல்ல அவர் இருக்கிறார். காற்று அசையும் போது பச்சை இலைகள் பசுமையை நிறைத்திருக்க இச்சையாய் ஒரு கவி இன்பத்தை தந்து சென்றது மாதிரி உங்களுடைய கவி இருந்தது. ஆம், அழகாக சொன்னீங்கள். தங்க தமிழே தளராத தமிழ் மொழியை. தமிழ் மொழியை பாட எத்தனை கவிதை எங்களுக்குள் ஊற்றுக்களாக வருவது உண்மை. அந்த வகையிலேயே அவருடைய அந்த தங்க தமிழ் மங்காத தமிழாய் மனம் வீசி மகிழ்வு தந்தது. பொங்கும் தமிழுக்கு பொலிவும் இருக்கின்றது. எங்கும் தடையின்றி எழுந்து வரும் தமிழாக எங்கள் முன் நிற்கின்றது போல் இருக்கின்றது. ஆம், தையும் பிறந்து விட்டது. முற்றத்து கோலங்கள் அழகாக காட்டி நிற்கின்றன. வழியும் எங்களுக்கு பிறக்க வேணும், வாய்ப்புகளும் வர வேண்டும். ஆதலால் தான் இன்றைய கவியரங்க வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்புகள் வர வேணும், அவை வசதிகளையும் எங்களுக்கு தந்து விட்டு செல்ல வேண்டும். பண்டை தமிழை எடுத்தால் பாரெல்லாம் அது செழிக்க வேண்டும். பைந்தமிழ் நாற்றாக அது முளைக்க வேண்டும் போல் எனக்கு இருக்கின்றது. ஆகவே அப்படி அவர் அழகாக பாடினார். வண்ணத்தமிழே வாசம் வீசின் செந்தமிழே என்னை எழுத வைத்து பாட வைக்கிற எழுகை தமிழாகவே நீ இருக்கின்றாய் என்று கீதமும் பாட வேண்டும், கிண்கிணி நாதமாய் அது காதிலும் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னது போல சிவருவன் சர்வேஸ்வரியின் கவிதை எனக்கு மிக மகிழ்வை தந்தது. தங்க தமிழால் தரணி செழிக்க மங்கை உன்னை மகிழ்வோடு வாழ்த்தி விடை தருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லியா. சரி, சிவரூபன் சார், உங்களோட கவிதை என்ன அப்படியே பேச வைக்குது? நான் அதை எழுதாமையே சொல்லுகிறேன். ஆம், சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தாய் நிலத்திலிருந்து மனம் வீசிய கவிதை விடைபெற்றி செல்ல. அடுத்து சுரேஷ் பாரதி, நீங்கள் இப்ப தயாரா? பாப்போம். கிளியரா இருக்கா? பேசுறா கேக்குதா?
பரவாயில்ல, அப்படியே வாசிங்க நீங்க. கேக்குதுங்களா? ஆமா, வாசிங்க நீங்க. அன்னை தமிழையும் அருமை பாரதியை முதலில் வணங்கி இன்றைய நிகழ்வின் தலைவருக்கு தனி வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன் கவிதை. யதார்த்தமாய் ஒரு எதிர்மறை சிந்தனை கவிதை இது. இதோ தையும் பிறக்கட்டும், தமிழும் செழிக்கட்டும், ஆண்டுகள் எல்லாம் தவறாது தையும் பிறந்து வந்தாலும் வேண்டுவதெல்லாம் ஒன்றேதான், வேதனை தீர்ந்திட வேண்டுமென வானவர் அருள்வது அவசியமாம், வானவர் அருள்வது அவசியமாம், ஆயினும் அதுவோ வாய்ப்பதில்லை. தேனாய் இனிக்கும் வார்த்தையெல்லாம், தேனாய் இனிக்கும் வார்த்தையெல்லாம் தெருவில் அடுக்கி வைத்திருப்பின் வானை தொடுமாம் என்பதெல்லாம் வரலாற்றுண்மை ஆதலினால், வானை தொடுமாம் என்பதெல்லாம் வரலாற்றுண்மை ஆதலினால் வீணன இதையும் கருதுகிற விரக்தியை ஒழித்தால் பலனுண்டாம், வீணன இதையும் கருதுகிற விரக்தியை ஒழித்தால் பலனுண்டாம். தமிழர் உயர்ந்தால் தமிழ் உயரும், தானாய் எதுவும் எழுவதில்லை, அமிழ்தெனச் சொன்னால் உண்மையது, ஆயினும் பகிர்வதில் பிழை இருப்பின், அமிழ்தெனச் சொன்னால் உண்மையது, ஆயினும் பகிர்வதில் பிழை இருப்பின் குமிநீர் போலே உடைபடுமாம், குமிநீர் போலே உடைபடுமாம், கொஞ்சலில் நேயம் ஏதும் இல்லை, கொஞ்சலில் நேயம் ஏதுமில்லை, ஏய்த்தவரெல்லாம் இமயமதில் இன்னலில் நிமிர்ந்து நின்றதனால் காய்த்ததுவெல்லாம் கனிந்ததுவாய் கதையாய் தீட்டி காதுகளில் பொய்யாய் சொருகிய பூக்களிலே, பொய்யாய் சொருகிய பூக்களிலே வாசம் கமழ்வதை காணுகிறோம். ஏட்டில் எழுதிய சர்க்கரையை எடுத்து வாயில் இடுவென்றால், ஏட்டில் எழுதிய சர்க்கரையை எடுத்து வாயில் இடுவென்றால் நீட்டியவுடனே பணிகின்ற நீதி நேர்மை நியாயமதை பாட்டில் கேட்கும் பொழுதினிலும், பாட்டில் கேட்கும் பொழுதினிலும் பற்றி எரியுது விரல்களெல்லாம். ஏட்டில் எழுதிய சர்க்கரையை எடுத்து வாயில் இடுவென்றால் நீட்டிய உடனே பணிகின்ற நீதி நேர்மை நியாயமதை பாட்டில் கேட்கும் பொழுதினிலும் பற்றி எரியுது விரல்களெல்லாம், பாட்டில் கேட்கும் பொழுதினிலும் பற்றி எரியுது விரல்களெல்லாம் என யதார்த்தம் பகிர்ந்து நிறைவு செய்யும் கவிஞர் சா. சுரேஷ் பாரதி கும்மிடிப்பூண்டி. வாய்ப்புக்கு பெரு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆம், யதார்த்த கவி யதார்த்தமாகவே சொன்னார். அதாவது தையும் பிறக்கட்டும், தமிழும் செழிக்கட்டும். அதே நேரம் அந்த தமிழுக்கு நாங்கள் எப்படி என்றா, எங்களுக்கு வேண்டுவது ஒன்றுதான், வேதனை தீர்த்து நன்மைகளை செய்யும் ஆண்டாக எங்களுக்கு வர வேண்டும் என்பது முதலில் நாங்கள் வேண்டிக் கொள்கிற ஒன்றுதான். அவர் தேனாய் இனிக்கும் வார்த்தைகள், வார்த்தை என்பது வண்ண ஜாலம்தான், வார்த்தைகள் பூங்குழல் ஊதுகின்றன என்று அமுதுப்புலவர் ஒரு முறை சொல்லி இருந்தார். உண்மையும் அதுதான். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அன்பு கோர்வைகளாக இருந்தால் வாழ்க்கை இவ்வளவு செழிக்கும் என்பது உண்மையான ஒன்றுதான். தேனாய் இனிக்கும் வார்த்தைகள் வானை தொடும் அளவுக்கு வண்ணத் தமிழோடு குழைந்து வாழ்ந்தால், குழைந்து வந்தால் அல்லது குழைந்து வாழ்ந்தால் வாழ்க்கை சொர்க்கந்தான். அமிழ்தென சொன்னால் உண்மைதான், தேனிலும் இனிமையது அமிழ்திலும் இனியது எங்கள் தாய்மொழி என்று இனிமை தமிழுக்கு இன்னொரு பேரும் இருக்கின்றது. உமிழ்நீர் கூட வாயில் வந்து உடைந்து விடுவது உண்டு. அதுபோல மழை நீர் குமிழிகள் கூட வந்து வந்து உடைந்து விடுவதுண்டு. வாழ்க்கையிலும் அப்படித்தான் பிரச்சனைகள் உடைபட்டு செல்ல வேண்டும் என்பது உண்மை. ஏட்டில் எழுதிய சர்க்கரை போல, சர்க்கரை தமிழ் சங்கதியாய் வந்து அவருடைய நாவில் இசை பாடியதோ ஒன்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. பாட்டில் கேட்கும் பற்றி எரியுது அல்லது பற்றி தொடுகுது தமிழ். நல்ல வார்த்தை, பற்றி தொடுகுது தமிழ் என்றால் அது இன்னும் இனிப்பாக இருக்குமாம். எரிகிறது விட பாட்டில் கேட்குது பற்றி தமிழோடு. முற்றிலும் இனிமையான கவிதை முகிழ்த்தது இந்த நேரம். வெற்றி உங்களுக்கு, சிறப்பு பாராட்டுக்கள் சுரேஷ் பாரதி. வேதனை தீர்க்கும் ஆண்டாய் எங்களுக்கு இருக்க வேண்டும். அது வெண்தணலில் ஓடும் அதாவது வெண்தணலிலும் அழியாத தமிழோடு இசைந்து பாட வேண்டும் என்று இன்னும் உங்களை கேட்டுக்கொண்டு விட தருகிறேன். உங்களுக்கு நன்றி சுரேஷ். அடுத்த கவிதையை தொடுக்க வருகிறார். பச்சை வயல்கள், பச்சை மலைகள்,
பாரோடு இசைந்திருக்கின்ற சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து செந்தமிழ் கவியொன்று செந்தேன் தொடுக்க இப்போது உங்களுடன் வருகிறார் சிவமணி புவனேஸ்வரன். பாருங்கள் சிவமணி, பாருங்கள் உங்கள் தமிழ் கவிதை. அனைவருக்கும் வணக்கம். TS நிறுவனத்துக்கும் கவியரங்கை தலைமையேற்று நடத்துகின்ற தமிழ்மணி நகுலாசேனாதன் அவர்களுக்கும் ஏனைய கவியரங்கில் பங்கு பெற்றுகின்ற எங்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வணக்கம். ஆமா, இந்த தை பிறக்கின்ற இந்த சிறப்பான நாளிலே ஒரு பாடல் ஒன்றை தை மகளையும் அவளையும் பார்க்கும் வரை பாடிக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாவில் இனிக்கும் நற்றமிழ் சுவையே, பாவில் ஒலிக்கும் பைந்தமிழ் தேனே, காவிய கலைகளில் கனியும் கண்ணலே, ஆவியில் உயிர்க்கும் அன்னையே போற்றி என்று என் தாய் தமிழை வணங்கிக் கொண்டு, தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும். தையும் பிறந்திடவே எங்கள் தமிழும் செழித்திடவே, தையும் பிறந்திடவே எங்கள் தமிழும் செழித்திடவே, செய்யும் வேளை வீத்தே நாம் செவித்து நின்றிடுவோம், செய்யும் வேளை வீத்தே நாம் செவித்து நின்றிடுவோம். மெய்யுணர்வு மேலோங்க மேதினியும் மேன்மையுற, மெய்யுணர்வு மேலோங்க மேதினியும் மேன்மையுற, கைகோத்து நின்றே நாம் களனி வயலாக்கிடுவோம், கைகோத்து நின்றே நாம் களனி வயலாக்கிடுவோம். தையும் பிறந்திடவே எங்கள் தமிழும் செழித்திடவே, செய்யும் வேளை வீட்டு நாம் செவித்து நின்றிடுவோம், செய்யும் வேளை வீட்டு நாம் செவித்து நின்றிடுவோம். பொய்யான போசனத்தை நாம் பூமியில வேறறுக்க, பொய்யான போசனத்தை நாம் பூமியிலே வேறறுக்க, பைய பைய பருலகை நாம் பண்படுத்தி காத்திடுவோம், பைய பைய பருலகை நாம் பண்படுத்தி காத்திடுவோம். கொய்யும் வகை பூக்கள் எல்லாம் கொடிமரத்தே கூத்தாட, கொய்யும் வகை பூக்கள் எல்லாம் கொடிமரத்தே கூத்தாட, வையகத்தை அழகாக்கி வாழ்வாக்கி வாழ்ந்திடுவோம், வையகத்தை அழகாக்கி வாழ்வாக்கி வாழ்ந்திடுவோம். கரும்பும் இளநீரும் கதலி வாழை தோட்டங்களும், கரும்பும் இளநீரும் கதலி வாழை தோட்டங்களும், விரும்பும் வகை நாம் அமைத்து வேளாண்மை செய்திடுவோம், வேளாண்மை செய்திடுவோம். பெரும்பொருளை ஆக்கினிதம் பேரின்பம் கண்டிடுவோம், பெரும்போருளை ஆக்கினிதம் பேரின்பம் கண்டிடுவோம். அரும்பு மங்கள் தைமகளை அழகாக வரவேற்போம், அழகாக வரவேற்போம். அரும்பு மங்கள் தைமகளை அழகாக வரவேற்போம், அழகாக. அருமை அருமை அருமை. முதலே ஓட்டிருக்கலாம் போல் தெரிகிறது. ஆமா, அந்த பாட்டை நினைக்கையே எங்களுக்கு சிவமணிக்கும் உடம்பு ஆடுது, எங்களுக்கும் உடம்பு ஆடுது. அந்த தையும் நல்ல மட்டு நல்ல ஒரு மட்டு. இதுக்கு முன்னாடி நாங்க டான்ஸ் ஆடினோம். சரி சரி சரி. ஓகே, நன்றி நன்றி. சிவமணி அழகாக தையும் பிறந்திடட்டும் தமிழும் இங்கு செழிக்கட்டும்,
பையும் நிறைந்திடட்டும் பாரே எங்கும் மலர்ந்திடட்டும் என்று எனக்கு வருது. மிக சிறப்பு சிவமணி அவர்களே. பொய்யான போசனத்தை பூமியிலே வேறறுக்க மெய்யான தமிழும் இங்கே கூடி நாங்கள் பாடுகின்றோம். அவருடைய வரிதான் மெய்யான போசனத்தை இந்த பூமியில நாங்களும் இணைந்து பாடுகிறோம் என்று மகிழ்வாக இருக்கின்றது. நல்ல வரிகள். அதாவது செய்யும் வேலைகளிலுமே சேவையாற்றும் மனங்கள் வேணும். அதாவது எந்த வேலையை செய்தாலும் அதில் சேவையாற்றுற மனம் எங்களுக்கு வேண்டும். தை பிறந்தால் தமிழும் தழைக்கும், அதே நேரம் செய்கிற வேலைகளும் செழிப்பாக ஓங்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். மெய்யுணர்வு மேலோங்க, அதாவது மெய்யாகிய அந்த உடம்பின் உணர்வு மேலோங்கட்டும், மேனி எங்கும் எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வரட்டும், கைகோர்த்து நின்று நாங்கள் களனிகள் எல்லாம் செழிக்க வைக்க வேண்டும். நிச்சயம் இங்க வளங்கள் பெருக வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. அதாவது தை பிறந்தால் மட்டும் இல்ல, தமிழும் செழித்தால் மட்டும் இல்ல, வளங்கள் எங்களுக்கு வர வேண்டும். அது வளங்கள் வாரி வழங்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு செழிப்பு என்பது மனங்களில் வரும். கொய்யும் பூக்கள் எல்லாம் அழகாக்குது வையகத்தை, அழகாக சொன்னார். அதாவது பூக்கள் என்றாலே பாக்கள் பூவியர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பூக்களை போல பூவியர் இருக்க வேண்டும் என்று. இங்கு கொய்யும் பூக்கள் எல்லாம் வையத்தை அழகாக்கும், அந்த பூமியை அழகாக்கி கொண்டிருக்க அழகான இந்த வையகத்தில் நாங்களும் மகிழ்வோடு வாழலாம் என்பதை மகிழ்ச்சியோடு சொன்னார். கரும்பும் இளநீரும் காணாத பொங்கல் இல்லை. அதாவது தாயக சூழலிலே கரும்பும் இளநீரும் காணாத பொங்கல் இல்லை. அந்த மாவிலை தோரணங்களும் மங்களமான அந்த நிகழ்வும் விரும்பும் வேளாண்மையை இன்னும் விருப்போடு செய்ய உதவுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அவை அவர் கரும்பும் இளநீரும் விரும்பும் வேளாண்மையும் விளைந்திடும் நெல்லும் இங்கு விடியலை தரட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அரும்பும் எங்கள் தையும் அழகான தையாக அற்புதமாக விரிந்தால் பொற்பதமான ஒரு பூமியிலே மலரும் ஆண்டு மகிழ்வோட புதியுகம் படைக்கட்டும் என்று சிவமணியை வேண்டிக் கொண்டு, அழகான பாடல், நல்ல கவிதை, அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த கவியை விருப்போடு அழைக்கின்றேன். முனைவர் போ வனிதா அவர்கள். ஓம்கலை கல்லூரியின் ஓங்கார நாதமாய் தமிழோடு செதுக்குகின்ற பெண்மணி. விருப்போடு கவியொன்றை இந்த சிறப்பு கவியரங்கத்தில் தர இருக்கிறார். வாருங்கள் என்று அவரை அன்போடு அழைக்கின்றேன். வனிதா வாருங்கள். வனிதா அவர்களே, என்ன சுணக்கம்? சரி, வனிதா தயாராக கிட்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கவியை நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். சிவசெல்வ மாரிமுத்து. திருநெல்வேலி தந்த தித்திக்கும் தமிழ் புலவனிவர். கவிஞர் மட்டுமல்ல, கருத்தோடு தூய தமிழ் பற்றாளராய் விருப்போடு தமிழுக்கு விடை பகிரும் ஒரு இளம் கவிஞர். அவரை அன்போடு அழைக்கின்றேன். சிவ செல்வ மாரிமுத்து, வாருங்கள். சிவசெல்வ மாரிமுத்து வாருங்கள். கேக்குதா? என்ன சத்தம்? அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். ஆனா உங்களுக்கும் இணையதளம் இழுக்குது. வாப்பமா, ஆமாம், வாசிங்க. அக்கா வணக்கம். வணக்கம். கேக்குதா? இப்போ ஆமா கேக்குது, ஆனா இழுக்குது. நீங்க வாசிங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் புத்தாண்டில் முதல் நிகழ்வாக இணைய வழியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். புத்தாண்டு வரவை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட நகுலாக்கா அவர்கள் இந்தியா வரக்கூடிய நிகழ்வைத்தான் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அந்த நாளுக்காக. பூக்கட்டும் புது வசந்தம் 4 மறைந்து 5 ஆகி இருக்கிறது.
4 மறைந்து 5 ஆகி இருக்கிறது. நானில மக்களே நாம் எல்லோரும் ஐம்பூதம் காத்து வாழ்வோம் இனியாவது. நாதங்களும் வேதங்களும் தரணி எங்கும் பரவட்டும். நாட்டார் வழக்காற்றியல் நாடி வந்தோர் யாவருக்கும் மனம் குளிரும் வண்ணம் நாயகமான இயற்கையே நீ வரம் தா பூக்கட்டும் புது வசந்தம். தரத்திற்கேற்ற பணி தகுதியுள்ள யாவருக்கும் தரத்திற்கேற்ற பணி கிட்டி மேன்மைகள் கூடட்டும். மணமாலை கூடட்டும் நல்மக்கள் யாவருக்கும் பொருத்தமாக. மனமகிழ மழலை வரம் கிட்டட்டும். மாபெரும் பூமி வருங்காலம் செழித்திடவே. உலகம் உய்யட்டும் எங்கும் ஓலமின்றி இனிய கீதம் பாடட்டும். குடும்பங்கள் எங்குமே குதூகலம் கூடட்டும். இறையாம் இயற்கையே வரம் தா. தட்டியில் பசுக்கள் ஈன்றிடட்டும். தொட்டிலில் குழவிகள் தூங்கிடட்டும். மட்டியில் கொட்டிடட்டும் செல்வங்கள். மடியினில் கிடக்கட்டும் தம்பதியர். காற்றினில் கலங்கட்டும் அமுத கிரகணங்கள். காலமெல்லாம் இனிய நினைவுகளாய் இந்த ஆண்டு நிலைக்கட்டும் எந்த ஆண்டும். அன்போடு அழைக்கின்றோம் பூக்கட்டும் புது வசந்தம் வருக புத்தாண்டே என்று. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களுடன் வணக்கங்களும். நன்றி. நன்றி நன்றி. புத்தாண்டில் புது வசந்தம் பூக்கட்டும். அதேபோல் இணையதளமும் புதுமையாக பூக்க வேணும் என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். காரணம், எங்கள் குரலை இந்த வெளியினூடாக காற்றலை ஊடாக கன்னித்தமிழ் ஓங்க வேண்டும் என்றால் எங்கள் இணையம் சீராக இயங்க வேண்டும். அந்த இணையம் சீராக இருந்தால்தான் பூக்கட்டும் புது வசந்தத்தை புனிதம் நிறைந்த வசந்தமாக எல்லோரும் நுகரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் சிவசெல்வ மாரிமுத்து இந்த வருடமாவது இந்த இணையதளத்தின் வலுவை கூட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நானில மக்களும் எப்போதுமே வசந்தம் முதலில் மனதில் பூக்க வேண்டும், பின்னர் தான் வெளியில் அது தெரிய வேண்டும். அந்த வசந்தம் எப்படி மனதில் பூக்க வேண்டும் என்றால், பிரச்சனைகள் எங்களுக்கு 1000 வரும், வேதனைகள் 1000 வரும். ஆனால் மனமென்ற ஒரு ஆயுதம், அதே நான் ஆயுதம் என்று சொல்றேன், அந்த மனமென்ற ஒரு மாபெரும் கருவியை நீங்கள் எண்ணங்களால மெழுகுபடுத்தி பார்த்தீங்கள் என்றால் நிச்சயம் மகிழ்வு தானாகவே கிடைக்கும். அதாவது நானில மக்களும் ஐம்பூதம் காத்து வாழ வேண்டும். ஐம்பூதங்கள் தான் எங்களை அடக்கி ஆளுகின்ற ஒன்று. அதைத்தான் சொல்வார்கள், ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் வேண்டும் என்று. ஆகவே அந்த ஐந்தையும் நாங்கள் தேவையான இடங்கள்ல அடக்கி வாழ்ந்தோம்டா வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதுதான். அந்த இயற்கை, நயமான இயற்கை நாளை பூக்கட்டும். அந்த பூக்களின் புது வசந்தம் எங்களுக்குள்ளும் வசந்தத்தை உருவாக்கட்டும் என்று கேட்டுக்கொள்வது போல் அவருடைய கவிதை அமைந்தது. மணமாலை சூழட்டும், உலகம் உய்யட்டும், மணமக்களும் மாண்போட மகிழ்வு பெருகட்டும். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட ஒரு திருமணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த வசந்தத்தில் தான் வரும். ஆகவே அந்த வசந்தத்தை சுகந்தமாக தரக்கூடிய ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் மணமாலைகள் சூழ்ந்து மங்களமாய் ஒளிரட்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். தட்டிற் செல்வம் பெருக வேண்டும், விட்டில் பூச்சிகள் எல்லாம் விரைந்து ஓடி செல்லட்டும், மட்டில்லா மகிழ்வு மனங்களில் மகிழட்டும், காற்றில் இனிய கீதம் பாடட்டும், கன்னித்தமிழ் இதனுடன் இசைந்து ஓடட்டும் என்று அவருடைய கவிதை ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இனிமையான கவிதை. இணையம் இடையூறு செய்யாவிட்டால் இனிப்பான கவிதையை இங்கிதமாய் நுகர எங்களாலும் முடியும் அல்லவோ என்று அவருக்கு விடை கூறி அடுத்த கவியை மிடுக்கோடு அழைக்கின்றேன். பிரித்தானிய நாட்டிலிருந்து வருகிறார். பிரெஞ்சு மொழியை தன் இதய மொழியாக வைத்துக்கொண்டு அடுத்த சந்ததிக்கு எடுத்து அதை கொடுக்கின்ற இனிய பணியை செய்து வரும் பத்மலோஜினி திரு அவர்களை அன்போடு இந்த கவியரங்கம் ஊடாக அழைத்துக் கொள்ளுகிறேன். இளங்கவி, சிறந்த கவி, புதுமைகளை தரக்கூடிய வார்த்தைகள், புதுமை எண்ணங்கள் அத்தனையும் நிறைந்திடட்டும் உங்கள் கவியில். வாருங்கள் பத்மலோஜினி அவர்களை. நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான புது வருட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த TSSL நிறுவனத்தினருக்கும் ஆசிரியர் நகுலா சுநாதன் அவர்களுக்கும் நன்றியையும் கூறி நான் என்னுடைய கவிதை தையும் என்ன தமிழை கொஞ்சம்
ஒரு தமிழ்ல இருக்கிற பற்றால அதனால இந்த தலைப்பு எடுத்திருக்கேன். தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும். சில நேரங்கள்ல நெகட்டிவ் வரும், அதை ஏற்றுக்காளுங்க. தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும். மூத்த மொழி முதன்மை மொழி ஓரெழுத்திலும் உணர்வுண்டு. பாரதியின் தமிழும் வள்ளுவனின் தத்துவமும் தரணி எல்லாம் பரவட்டும் தங்கமாய் ஒலிக்கட்டும். தமிழன் என்று சொல்லட்டும் தமிழும் செழிக்கட்டும். ஜாதி பத பேதமின்றி ஜாதி மத பேதமின்றி யாவரும் கேளீர். ஔவையின் நன்னெறியை நாட்டிசையும் பரவட்டும். குரலின் மகிமையை இசையில் இயக்கட்டும். குரலின் மகிமையை இசையில் இயக்கட்டும். பழமையான மொழி என்று பாரோர் போற்றட்டும். பழமையான மொழி என்று பாரோர் போற்றட்டும். பழமொழிகள் பலவுண்டு பிள்ளைகளுக்கு புரிவதில்லை. பழமொழிகள் பலவுண்டு பிள்ளைகளுக்கு புரிவதில்லை. விடுகதைகள் குவிந்திருக்கு விடையெழுத தெரியவில்லை. விடுகதைகள் குவிந்திருக்கு விடையெழுத தெரியவில்லை. மொழிபெயர்த்து சொல்லியும் உயிர்மெய்யை உணரவில்லை. மொழிபெயர்த்து சொல்லியும் உயிர்மெய்யை உணரவில்லை. தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும். நன்றி. எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மிகச் சிறப்பு. அருமையான ஒரு விடயத்தை அற்புதமாய் இங்கு செப்பி நின்றார். மொழிபெயர்த்து சொன்னாலும் உயிர்மை விளங்காத பிள்ளைகளாக நம்முன் பலர் இருக்கிறார்கள். யதார்த்தமான ஒரு வரி. தமிழுக்கு எவ்வளவோ சேவை செய்கிறோம். அந்த தமிழை அடுத்த சந்ததிக்கு புகுத்த நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் புகுகிறதா என்று கேட்கிறேன். அவர்களுக்கு நாங்க சொன்னாலும் சில நேரம் விளங்கவில்லை. பழமொழிகள் சொல்லுகின்ற கருத்துக்கள் 1000. அந்த பைந்தமிழை உரைத்து நின்றாலே செந்தமிழும் அதுக்குள் செழித்தோங்கி செம்மை வரவாக அது செழித்திருக்கும் எங்கள் முத்துக்களுக்கு, எங்கள் செல்வங்களுக்கு, அடுத்த சந்ததிக்கு. ஆனால் அதை சொன்னாலும் புரியாத ஒன்றாகவே இருக்கின்றது. ஏனென்றால் பழமொழி 1000 சொல்றது. அத்தனையிலுமே ஒரு முத்தான விடயம் முகிழ்த்திருக்கிறதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் போது தெளிவாக சொல்ல வேண்டும். அது எப்ப என்றால் இனிப்பான தமிழாக இதயத்தில் அந்த பிள்ளைக்கு மலரும் என்றால் தாயானவள் தாய்ப்பாலை எப்படி கொடுக்கிறாளோ அப்போதே தமிழில பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைக்கான சொற்களை காதோரம் சொல்லும் போது நாவோரம் அந்த தமிழ் இனிக்கும் தமிழாக இன்பத் தமிழாக அந்த பிள்ளைக்கு இருக்கும். அது கஷ்டம் இல்லை அந்த பிள்ளைக்கு தமிழை பரிமாறிக்கொள்ள. என் பிள்ளை பெருமைக்காக அல்ல, எப்படி தமிழை கற்றேன் என்று சொன்னால் அவள் சொல்லுவாள், தான் தனக்கு அம்மா படிப்பிக்க காதூரமாய் கேட்கிற வார்த்தைகள் எனக்கு வண்ணமாக தமிழோடு பதிந்ததை சொல்லுகிறாள். அதாவது இப்ப நான் கேட்டால் எப்படி உனக்கு இலகுவாக இருந்தால், நான் சின்ன வயதிலேயே கொண்டே ஒரு இடத்துல வகுப்புல ஒரு இடத்தை இருத்திட்டு படிப்பிக்கிறேன். ஆகவே 6 மாதமே நான் கொண்டே வைத்து படிப்பிக்க தொடங்கிவிட்டேன். இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதிலேயே தமிழை உரைத்து நின்றால் நிச்சயம் அந்த குழந்தை தமிழோடு பேசும். காலம் செல்ல உரைக்கும் போது வேப்பங்காய் மாதிரி கைக்கும் அந்த பிள்ளைக்கு. அவை சின்ன வயது 3 வயதே முழுமையாக போதும். அந்த நல்ல ஒரு விடயத்தை இவர் இங்கு இந்த தையில் சொன்னது எங்களுக்கும் அது அந்த தையில சொன்னாலும் பைய அது பைந்தமிழோடு சேர்ந்து பாரெல்லாம் இந்த விடயம் பற்றி அவர்கள் மனங்களிலும் ஒரு நல்ல விளைவாக தரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தையும் பிறந்திரட்டும் தமிழும் செழிக்கட்டும். ஏனோ தெரியவில்லை என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று சிந்தித்த போது தைதானே பிறக்கிறது. ஆகவே தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும் என்று நானாகவே அந்த வரியை எடுத்து கொண்டதை பார்க்கும்போது இப்போ கவிதைகளை கேட்கும் போது ஆகா, அப்ப அந்த தமிழ் அது இனிப்பாகத்தான் இருக்கிறது என்பதை இதயத்தில் பதிந்தது. தையும் பிறந்திரட்டும் மூத்த மொழி முதுமை பெற்று முன்னோர்கள் வகுத்த வள்ளுவன் இளங்கோ பாரதி வகுத்த அத்தனை கவிதைகளும் எங்களுக்கு முத்தாப்பாய் நல்ல வார்த்தைகளை தந்து எங்கள் மனங்களையும் அழகுபடுத்தியது உண்மைதான். அந்த வகையில் அவர் ஜாதி மத வேதமன்றி ஔவையாரின் நன்மொழிகளாம். மூதிரையை உரைத்த ஔவையார் முன்பின் தெரியாத விடயங்களையும் இந்த யதார்த்தமான உலகிலும் நாங்கள் அறிந்திட வாய்ப்பாக இருந்தது. இந்த மூதிரிய மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி பார்த்தால் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன்
மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இவ்வளவு உண்மை. கற்றோர் அவையிலே கரைந்து பேசும், அதாவது கனிந்து பேசும் பேச்சு கூட பெற்றோர்கள் மகிழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்கின்றோம். நிச்சயம். அதாவது குறளின் மகிமையும் அந்த பழமொழியும் பாரெல்லாம் ஓங்க வேண்டும், அந்த செந்தமிழ் மொழியோட செம்மை வளங்களும் நிறைக்க வேண்டும். இத்தனையும் எங்கள் எதிர்கால வாரிசுகள் தமிழோடு பேசினால் அது உயிரோடு மெய்யும் உணர்வோடு தமிழும் உள்ளத்து உணர்வுகளோட பன்மொழி கலப்போட வரைக்க இம்மொழியும் ஏற்றம் பெற்ற ஒரு மொழியாக புலம்பெயர்வில் இருக்கும் என்பது உண்மை. ஆகவே அதற்காக முயலுங்கள், அதற்காக முயன்றிடுங்கள் பெற்றோர்களே என்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. அப்படி ஒரு அருமையான கவிதை நல்ல செய்தியை சொல்லி தந்தது. அதாவது ஒரு கவிதையை நாங்கள் வரைக்குள்ள ஒரு செய்தியை கொண்டு வரும்போது அது அந்த கவிதைக்கு ஒரு வலுப்பெறுகின்றது, புதுமையும் அதற்குள் புகுந்து விளையாடும் என்பது உண்மை. அந்த வகையில் பத்மலோஜினி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவி நன்றி. அடுத்த கவி ஓம்கலை கல்லூரியின் ஓங்கார தமிழை உரைத்து நாதமாய் சொல்லிடும் நங்கை இவர். பெண்ணுக்கே ஒரு பெருமை, அன்புக்கு ஒரு அடிமை. அந்த வகையில் வனிதா அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் வனிதா, முனைவர் வனிதா அவர்கள் முகிழ்ப்போடு தரும் கவிதையை கேட்க தயாராகிறோம். அனைவருக்கும், அனைத்து கவிதை பேசும் குயில்களுக்கும் எனது வணக்கம். குயில்களின் தலைமைக்கும் திருமதி நகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தையும் பிறக்க போலும் இருந்தது. சிவருமன் சர்வேஸ்வரி கவிதை வாதிக்க குயிலுமோ பறவைகளும் கூச்சிட்டதையும் நான் கேட்டேன். ஆகவே குயில்கள் தான். குயிலும் போட்டி போட்டு கேட்டுக்கொண்டது உங்கள் குரல்களை, உங்கள் இனிமையான குரல்களை. தையும் பிறக்கட்டும் தமிழர் மனம் குளிரட்டும், தையும் பிறக்கட்டும் தமிழர் மனம் குளிரட்டும், பசுமை எங்கும் மலரட்டும் பாரெங்கும் செழுமை ஓங்கட்டும், பசுமை எங்கும் மலரட்டும் பாரெங்கும் செழுமை ஓங்கட்டும், தமிழும் தமிழரும் வாழ்வாங்கு வாழட்டும், தமிழும் தமிழரும் வாழ்வாங்கு வாழட்டும், சந்தோஷமும் நிம்மதியும் கிட்டட்டும், சந்தோஷமும் நிம்மதியும் கிட்டட்டும், விண்ணிலும் மண்ணிலும் தமிழர்தம் புகழ் ஓங்கட்டும், விண்ணிலும் மண்ணிலும் தமிழர்தம் புகழ் ஓங்கட்டும், ஆண்களும் பெண்களும் சமானமாய் கோலோச்சட்டும், ஆண்களும் பெண்களும் சமானமாய் கோலோச்சட்டும், எங்கும் எதிலும் வெற்றி கிட்டட்டும், எங்கும் எதிலும் வெற்றி கிட்டட்டும், பெருமையில் விண்ணை முட்டட்டும், பெருமையில் விண்ணை முட்டட்டும், வெற்றி முரசு எங்கும் கொட்டட்டும், வெற்றி முரசு எங்கும் கொட்டட்டும், நிறைவான வாழ்வு எங்கும் மலரட்டும், நிறைவான வாழ்வு மலரட்டும். புது வருட வாழ்த்துக்கள். கவிதைக்கு நன்றி, அனைத்து கவிதாயினிகளுக்கும் நன்றி. நன்றி நன்றி. உங்களோட கவிதையும் அந்த அதாவது தையும் பிறக்கட்டும் தமிழர் மனம் குளிரட்டும். நிச்சயமாக தை பிறக்க எங்கட மனம் குளிர வேணும். அந்த மனம் குளிர்ந்தால்தான் மகிழ்வோடு ஒரு வேலையை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பசுமை படரட்டும். தை பிறந்து விட்டால் சூரிய ஒளி வர வேண்டிய தேவை வருகிறது. நாங்கள் இருண்ட உலகங்கள் இருண்ட கண்டங்கள்ல இருக்கிறோமோ என்ற கேள்வி இருக்கிறது. இங்கு இந்த காலத்துல சூரியனையே காண முடியவில்லை, நாங்கள் தான் சூரியனாக ஒளிர்கின்றோம் போல் இருக்கிறது. ஆனா தாய் நிலத்தில இந்த மாதம் என்ன குளிர்மையான மாதமாக இருக்கும். அவர் சொல்லிக்கூட பசுமை பெறவட்டும், அங்க பைந்தமிழும் ஓங்கட்டும், தமிழர் வாழ்வு செழிக்கட்டும், சந்தோஷங்கள் பெருகட்டும். அதாவது விண்ணிலும் மண்ணிலும் மலர்வு மகிழ்ச்சி பெருக வேண்டும். ஆண்களும் பெண்களும் ஓங்கார நாதங்களாக, அந்த ஆண்களும் பெண்களும் அமைதியோடு மட்டுமன்றி வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். எங்கும் எதிலும் வெற்றி முரசு கொட்டட்டும், நிறைவாக தாய்மொழிக்கு அவர் நிறைவாக தாய்மொழியும் ஓங்கட்டும் என்பதை அழகாக சொன்ன கவிதை சிறப்பாக இருந்தது. சுருக்க கவி சுருக்கமாக இருந்ததோ என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆகவே தையும் பிறந்து தமிழும் பரவி அதே நேரம் தமிழர் மனங்களும் மகிழட்டும் என்று சொன்னாராம். நிச்சயம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி போட்டு மட்டும் இருக்காமல் அதுக்கு ஏற்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபடும் போது தையும் பிறக்கட்டும் தமிழும் வளரட்டும், தமிழர் மனங்களும் குளிரட்டும், தரணியில் உன்பணியும் செழிக்கட்டும் என்று அவரை வாழ்த்திக் கொள்கிறேன். சிறப்பு வனிதா, உங்களுடைய பணிக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயம்
இப்பொழுது நன்றி அம்மா, நன்றி அனைவருக்கும். நன்றி நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் நிறைவு கவிதையாக நகுலாவின் கவிதைக்கு உங்களோட இணைந்து தர காத்திருக்கின்றேன். அதாவது எல்லோரும் இப்ப யாராவது எல்லாரும் விடுபடையில் எல்லாரும் வாசித்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது என்னுடைய தலைமை கவியை தருகின்றேன். எல்லோருக்கும் விருப்பமானது ஒன்றுதானே, எனக்கும் அதுதான் விருப்பம். தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும் என்ற மாதிரி, தரணி செழிக்கட்டும். தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும், தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும், நெல்லும் விளையட்டும் சொல்லும் வளமாகட்டும், நெல்லும் விளையட்டும் சொல்லும் வளமாகட்டும், பையும் நிறையட்டும் பயிர்கள் வளரட்டும், தையும் பிறக்கட்டும் தரணி செழிக்கட்டும், பையும் விளையட்டும் பயிர்கள் விளையட்டும், பையும் நிறையட்டும் பயிர்கள் வளரட்டும், தையும் பிறக்கட்டும் தரணி செழிக்கட்டும், தரணி செழிக்கட்டும், வரம்புகள் உயரட்டும் கரும்புகள் விளையட்டும், நாற்றுக்கள் செழிக்கட்டும் தூறல் நனைக்கட்டும், வரம்பு உயரட்டும் கரும்பும் விளையட்டும் நாற்றும் செழிக்கட்டும் தூறல்கள் நனைக்கட்டும், பூக்கள் மலரட்டும் புதுமைகள் பூக்கட்டும், பாக்கள் புனையட்டும் பாரே செழிக்கட்டும், பூக்கள் மலரட்டும் புதுமைகள் பூக்கட்டும், பாக்கள் புனியட்டும் பாரே செழிக்கட்டும், செழிக்கட்டும் செழிக்கட்டும் செந்தமிழோடு செம்பொங்கலும் செழிக்கட்டும், செழிக்கட்டும் செழிக்கட்டும் செந்தமிழோடு செம்பொங்கலும் செழிக்கட்டும், பூக்கட்டும் புது வசந்தம் பூக்கட்டும் புது வசந்தம் பூக்களோடு சேர்ந்து பாக்களும் ஒலிக்கட்டும், பூக்கள் ஒலிக்கட்டும், பூக்கள் மலரட்டும் பைந்தமிழும் ஓங்கட்டும், பாக்கள் மலரட்டும் பைந்தமிழும் எங்கும் பரவட்டும் என்று என் கவியை தந்து, தையும் பிறக்கட்டும் தமிழும் செழிக்கட்டும், நெல்லும் விளையாட்டும் சொல்லும் வளமாகட்டும், நெல்லும் விளையாட்டும் சொல்லும் வளமாகட்டும். நன்றி, வணக்கம். எனக்கு சிரிப்பா இருக்கு. அருவாதி எழுதின கவிதை, அருவாதி எழுதாத கவிதை. அப்படி இருந்தாலும் நல்லாதானே, எல்லாத்தையும் ஒன்றாக்கியாச்சு தானே. பூக்கள் பூக்கட்டும் புதுமைகள் பொலியட்டும் தமிழ்கள் வளரட்டும், அப்ப தாய்மண்ணை நினைக்கக்கூடிய அளவுக்கு தரம் வந்துச்சுதானே. நிச்சயம். இந்த மாத இறுதியில் தாய்மண்ணை முத்தமிட காத்திருக்கிறேன் என்ற மகிழ்வான செய்தி. நிச்சயம். அதாவது இன்றைய கவியரங்கு உண்மையிலேயே நாங்கள் நேரத்தை தொடங்கி இருந்தா 11:08 ஆச்சு. அன்றைக்கு 53 நிமிடங்கள்ல முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் 2 நிமிடத்துக்குள்ள வரும் என்று. மிகச் சிறப்பு. இந்த கவியரங்கத்தில நீங்கள் ஒத்துழைத்த அனைவருக்கும் உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றி. ஏனென்றால் தமிழுக்கு இசைவாட, தமிழுக்கு கவியாற்ற, அந்த தமிழே எங்களுக்குள் ஒளிர்கின்ற போல ஒரு உணர்வு இருக்கிறது. அதுவும் மங்களமா பெண்கள் மகிழ்வோடு மறந்திருக்கிறார்கள். இந்த யுகம், இந்த முறை, அதாவது இந்த தை 2025 எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்பது உண்மை. அந்த நம்பரிலேயே தெரியுது 2025 என்று. 25 என்று ஒற்ற விழா அந்த நம்பர் வரும்போது அது ஓங்கார நாதமாக ஒலிக்கும் என்று ஆண்டோர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலேயே 2025 மகிழ்ச்சிக்குரிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரம் முதல் கவியரங்காக, அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி பிறந்து இந்த 4ஆம் தேதி வரைக்கும் முதல் கவியரங்கமாக மலர்ந்ததில எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இதை முடித்து விட்டு நீங்கள் ஏதாவது சொல்ல என்றால் நாங்கள் சொல்லுவோம். வாரேன்.